சாயிராம். நமக்கு வரும் பிரச்சனைகளை கண்டு எப்பொழுதும் பின் வாங்காமல் இருக்கலாம். நமக்கான பிரச்சனைக்கான தீர்வை அந்த இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். ஜெய் சாயிராம், ஜெய் ஜெய் சாயிராம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நீ வேண்டிய அனைத்துமே உனக்கு கிடைக்கும் நேரம் நெருங்கி இருக்கிறது என்றில்லையே. நீ எதிர்பார்த்த ஒரு மங்கள நிகழ்வு, மகிழ்ச்சி தரும் செய்தி ஒன்று நாளையே உன்னை தேடி வரப்போகிறது. இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக இன்று இரவு நித்திரைக்குள் உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும், சேர்ந்தே தீரும். என் அன்பு பிரியமே, உன்னுடைய எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் யாருக்கும் நீ உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றியமே, அவசியமே கிடையாது. ஆனால் உன்னுடைய திறமைகளை நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டே இருப்பது மிக மிக அவசியம். உயரத்திற்கு வந்துவிட்டோம் என்று எப்பொழுதும் கர்வமாக மனதை வைத்து கொள்ளாதே. ஆம் என் பிரியமே, உயரத்தில் இருந்து பார்த்தால் மற்றவர்கள் கடுகளவாகத்தான் தெரிவார்கள், கடுகு அளவுத்தான் தெரியும். ஆனால் நீயும் மற்றவர்களில் ஒருவர்தான் என்பதை எப்பொழுதும் மறந்துவிடாதே என் பிரியமே. உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் செயல்களாக மாற்ற கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, உன்னுடைய கனவுகள் அனைத்தையும் நிஜமாக்க, அனைத்தையும் செயலாக மாற்ற கற்றுக்கொள். வெற்றி உன்னை தேடி தானாக வரும். உன்னுடைய எண்ணங்கள் அழகாக இருந்தால் அது உன்னையும் உன் வாழ்வையும் மிக அழகானதாகவே மாற்றிவிடும். ஆம் என் பிள்ளையே, வெற்றி என்பது ஒரு விளக்கு போன்றது. அது ஒருபோதும் தானாக எரிய போவதே இல்லை. நீதான் அதை ஏற்ற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை தூண்டிவிடவும் வேண்டும். பல வழிகளை கடந்தும் பல வழிகளை தாண்டியும் கிடைப்பதுதான் வெற்றி என்பதை தீர்க்கமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உண்மையை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதில் அப்பொழுதுதான் உன்னுடைய அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்ந்து செல்ல முடியும். என் அன்பு பிரியமே, மனதை நிம்மதியாக வைத்துக்கொள். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் அனைத்தையும் உன்னால் மாற்றி காட்ட முடியும். அனைத்தையும் உன்னுடைய செயல்களாலும் எண்ணங்களாலும் மாற்றி அமைத்துவிட முடியும். என் அன்பு பிரியமே, பாதை கடினமாக இருக்கிறது, மேடு பள்ளமாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டு பயணத்தை பாதியில் நிறுத்திவிடாதே. ஆம் என் குழந்தையே, கடினமான பாதைகள்தான் அழகாக இடங்களுக்கு அழைத்து செல்லும். நீ நினைத்த விஷயத்தில் வெற்றி அடைவதற்காக போராடும் வரை எல்லாமே வீண் முயற்சி என்று கேலிதான் செய்வார்கள். ஆனால் நீ வென்றுவிட்டால் விடாமுயற்சி என்று அனைவரும் பாராட்டவும் செய்வார்கள். இதுதான் உலகம். கேலி பேசுபவர்களை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்ல பழகிவிடு என் பிரியமே. மற்றவர்கள் பேச்சை எப்பொழுதுமே காதில் வாங்கி கொள்ளாதே. அது உனக்கும் நல்லதல்ல, உன்னுடைய மனதிற்கும் நல்லது அல்ல. எனவே எது நடக்க வேண்டும் என்று நீ விருப்பப்படுகிறாயோ, ஆசைப்படுகிறாயோ, அதை அப்படியே நடந்த மாதிரியே உன் மனதில் ஒரு நிகழ்வை உருவாக்கி கொள்ள கற்றுக்கொள். உழைப்போடு உன்னுடைய நேரத்தையும் முதன்மைப்படுத்தி உன் ஒவ்வொரு செயலையும் செய்ய துவங்கினாலே போதும், உன்னுடைய இலக்கை நிச்சயமாக நீ நெருங்கிவிடலாம். வெற்றியும் தோல்வியும் இரு படிகள்தான் என்றில்லையே. ஒன்றில் உன்னை மாற்றிக்கொள், மற்றொன்றில் உன்னை திருத்திக்கொள். ஒவ்வொரு வெற்றியும் ஒரு பரிசாக எடுத்துக்கொள். அதே போல ஒவ்வொரு தோல்வியையும் ஒரு பாடமாக மனதில் பதிய வைத்துக்கொள். உன்னுடைய உயர்வுக்கு உன் உழைப்புதான் காரணமாக இருக்க வேண்டும். வெற்றிகளை மட்டுமே கொண்டாடுவதல்ல வாழ்க்கை என் பிரியமே.
நீ சந்திக்கும் தோல்விகளை வீழ்த்துவது வெற்றிகரமான வாழ்க்கை. தோல்விகளை வீழ்த்துவதுதான் வெற்றிகரமான வாழ்வு. எதை செய்வது என்ற குழப்பம் உன் மனதில் வந்தால், உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்துவிடு. ஆம் என் பிள்ளையே, உன் மனம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே செய்துவிடு. வெற்றியோ தோல்வியோ அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி மனதிற்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆம் என் பிள்ளையே, மனதிற்கு மட்டும்தான் இருக்கிறது. எப்பொழுதுமே இதை செய்ய முடியுமா, செய்தால் நன்மையாக முடியுமா என்ற குழப்பம் உன் மனதில் எழுந்தால், இதை செய்வது நன்மைக்குத்தான் என்று மனதார நினைத்து கொண்டு அந்த செயலை செய்துவிடு. நீ நினைப்பதற்கு மேலாக வெற்றிகரமாகவே அந்த செயல் முடியும். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. எப்பொழுதும் பிரச்சனைகளை கண்டு மனம் நொந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பின்வாங்கவும் எண்ணாதே. உனக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சாதகமாக நடக்கும், நிகழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் அதிகமாகவே இருக்க வேண்டும். உன்னுடைய உறுதியான நம்பிக்கைதான், உன்னுடைய உறுதியான தன்னம்பிக்கைதான் நீ மென்மேலும் வெற்றியடைவ அத்தனை உதவிகளையும் உனக்கு செய்யும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால், அனைவரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டுமென்றால், நீ மற்றவர்களையும் யாரையுமே திரும்பி பார்க்காதே. உன்னுடைய இலக்கு எதுவோ அதை மட்டும் கவனத்தில் வைத்துக்கொண்டு, அதை மட்டுமே உன் சிந்தனையில் வைத்துக்கொண்டு உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய எண்ணத்திற்கு மேலாகவே மாற்றம் உன் மனதில் நிகழும், வாழ்விலும் நிகழும். ஆம் என் பிரியமே, நீ விரும்பும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக நடத்தி காட்ட, உனக்கு சாதகமாக நிகழ்த்தி காட்ட, உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை, நான் உன்னுள்ளேயே இருக்கும் வரை எதற்காக பயப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? உனக்கு பிடித்த அனைத்தையும் உனக்கு நான் கொடுப்பேன். கால தாமதமானாலாகலாம், ஆனால் தப்பாமல் அனைத்தும் கிடைத்துவிடும். அனைத்தும் கிடைக்கும் என்று உணர்வு பூர்வமாக நம்ப பழகு. நீ விரும்பிய அனைத்துமே உன்னை தேடி வரும். அதை நீயும் கண்கூடாக காண்பாய். நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் உன் சாயி தேவா. வாழ்க்கையில் இறுதி கட்டத்தில் நீ திரும்பி பார்க்கும் பொழுது முகத்தில் ஒரு புன்னகை வரக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டிவிட்டால் போதும் என் பிரியமே. அதுதான் வெற்றிகரமான திருப்திகரமான வாழ்வாகவே இருக்கும். அதுதான் முழுமையான வாழ்வாகவும் இருக்கும். நல்ல தொடக்கம் என்பது நல்ல முடிவைதான் தரும். நல்ல சிந்தனைகள் என்பது நல்ல வாழ்வைதான் தரும். புதிய நாளை எப்பொழுதுமே புதிய புதிய எண்ணங்களோடு துவங்கு. உன்னுடைய எண்ணங்கள் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். அதீத புத்துணர்ச்சியோடு ஒவ்வொரு நாளையும் துவங்கு. அதே புத்துணர்ச்சி உன் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாகவே இருக்கும். நடந்து முடிந்த அனைத்தும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். இனி நடக்கப் போகும் அனைத்தையும் இறைவனிடம் விட்டுவிடு. சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். நடக்க வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உனக்கு சாதகமாக நடக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் பிரியமே. நிச்சயமாக நேற்றையை விட இன்று நாளை உனக்கு சிறப்பானதாகவே அமையும். மிக சிறப்பானதாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்வில் அற்புதம் நிகழும் என்று நம்பு என் பிள்ளையே. அற்புதம் நிகழும் என்று நம்பு. உன்னுடைய உண்மையான நம்பிக்கை நீ நினைக்கும் மாற்றத்தை விரைவில் உனக்கு நிகழ்த்தி காட்டும். நம்பு. உன்னுடைய நம்பிக்கைதான் வாழ்வு. பொறுமையாக இரு. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். உனக்கு சாதகமாகவே கிடைக்கும். நீ நினைத்த மாதிரியே உனக்கு நடக்கும். எதிர்பார்க்காத அற்புதத்தை எதிர்பாராத நேரத்தில் உன் கண்களுக்கு காண்பிப்பேன். அந்த அற்புதத்தை நிகழ்த்தியும் காட்டுவேன்.
அதற்கான முதல் அறிகுறியாக இன்று இரவுக்குள் ஒரு அதிசயத்தை நீ உணர்வாய். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உருவாக்கிவிட்டேன். அப்படி நான் உனக்காகவே உருவாக்கிய அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது எதிரிகள் யாருமே அங்கு இருக்க மாட்டார்கள். தடைகள் ஏதாவது உன் கண்முன் தெரிந்தாலும் அது வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து சந்தோஷ காலம் உன்னை நெருங்கிவிடும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும் என் குழந்தையே. நீ எதிர்பார்ப்பது அனைத்தையும் உனக்கு கொடுப்பதுதானே என்னுடைய கடமை. அந்த கடமையிலிருந்து நான் மீறவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. கண்களை மூடிக்கொண்டு இதை முழுவதுமாக கேள். இந்த நொடியிலிருந்து உன் துன்பங்கள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல காலம் பிறக்கும். உன் வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையாக மாறத்தான் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமாக மாறும். நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் வீடு நான் வாழும் துவாரகா மாயியாக மாறிவிட்டது. இனி உன் இல்லத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருக்கும். மங்கள நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் இருளாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்கி வெளிச்சம் என்ற புது நம்பிக்கை உன் மனதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோர் மனதிலும் பிறக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக இரு என் குழந்தையே. இந்த நிமிடத்தை அனுபவித்து வாழ். வரப்போவதை நினைத்து பயப்படாதே. முடிந்ததை நினைத்து கவலைப்படாதே. இப்பொழுது இந்த நொடி எவ்வளவு அமைதியாக சந்தோஷமாகவும் வாழலாமோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான நிகழ்வுகளாகத்தான் இருக்கும். எனவே நடக்கப் போவது எப்படி இருக்குமோ, ஏது இருக்குமோ, என்னாகுமோ என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என் பிள்ளையே. உனக்கு கிடைக்க வேண்டியதை, உனக்கு நடக்க வேண்டியதை, உனக்கு என்று எழுதப்பட்டதை அனைத்தையும் உன்னிடம் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா ஏற்றிருக்கும் பொழுது எதற்காக உனக்கு இந்த மனப்போராட்டம்? சிறப்பாக நானே அதை உனக்கு செய்து முடிப்பேன். உன்னுடைய அடுத்த நொடியானது ஆனந்தம் மிகுந்ததாகவே இருக்கப் போகிறது. உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கு சிறப்பானதாகவே இருக்கும். எது நடந்தாலும் அது நல்லதாகவே நடக்கும், நல்லதாகவே இருக்கும் என்று நேர்மறை சிந்தனையை மட்டுமே உன் மனதில் வைத்துக்கொள் என் பிரியமே. உனக்கு நடந்த எல்லா விஷயத்திற்கும் காரணத்தையும் அதற்கான காரியத்தையும் யோசித்து கொண்டே இருப்பதால் எந்த ஒரு பலனும் இல்லை என் பிள்ளையே. உனக்கு ஏதேனும் துன்பங்கள், சோகங்கள் இருந்தால் என்னிடம் மனம் விட்டு பேசு. தகுந்த நேரத்தில் நிச்சயம் அந்த துன்பத்தை உன் வாழ்க்கையிலிருந்து போக்குவேன் உன் சாயி தேவா. நான் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் வருத்தப்படுகிறாய் பிள்ளையே? நீ விரும்பிய வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். இனி மனதை போட்டு குழப்பாதே, கலங்கி நிற்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் பிள்ளையே. நினைப்பது எல்லாம் நிறைவேறவே இல்லையே என்று நம்பிக்கையின்றி நாட்களை வீணடித்து கொண்டே இருக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். உனக்கான வேலையை திறம்பட செய்து கொண்டே இரு. உன் வாழ்வில் என்ன நடக்க வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்று நடக்க வேண்டும் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன். என் திட்டப்படிதான் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் என் உத்தரவுப்படியே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு என் பிள்ளையே. கண்ணிமைக்கும் நேரம் போதும் அனைத்து காட்சிகளையும் மாற்றிவிடும் எனக்கு உன் வாழ்க்கையை திறம்பட மாற்ற முடியாமல் இல்லாமல் இல்லை. நான் உனக்கு தகுந்த நேரத்தில் நிரந்தர நன்மையை கொடுப்பதற்காகவே யோசித்து கொண்டிருக்கிறேன். அந்த காலம் நேரம் எல்லாம் கூடி வரும் பொழுது நிச்சயமாக நான் உன் வாழ்க்கையை மேலோங்க செய்வேன். நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி அனைத்துமே உன்னை தேடி
உனது வருகைக்காக காத்திருக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி கவலைகளுக்கு என்றுமே உன் வாழ்வில் இடம் கொடுக்காதே. மனம் தளராதே. கண்ணீரை வீணடிக்காதே. முடிந்ததை நினைத்து நினைத்து வருந்திதான் இவ்வளவு மன போராட்டத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறாய். அதை நினைப்பதை முதலில் மறந்துவிடு. வரப்போவது என்னாகுமோ, எப்படி இருக்குமோ, நம் வாழ்வு என்னாகுமோ என்ற பயத்தையும் உன் மனதிலிருந்து எறிந்துவிடு. வருவது வரட்டும், போவது போவட்டும், நடக்கது நடந்து கொண்டே இருக்கட்டும் என்று அமைதியாக உன் மனதை வைத்துக்கொள். நான் கூறும் இந்த வாக்கை முழு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் ஆத்மார்த்தமான உணர்வோடும் வேறு எந்த சிந்தனைகளையும் உன் மனதில் இருத்தி கொள்ளாமல் நம்பிக்கையோடு முழுவதுமாக கேள். கண்ணீரற்ற வாழ்வை நிச்சயமாக வரமாக பெறுவாய். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய பிரமாணம். கூனி குறுகி நிற்காதே. உன் வாழ்க்கையில் நீ ஆள பிறந்தவர். ராஜகம்பீரமாக எழுந்து நில். உனக்கான வாழ்க்கையை வரமாக நான் உனக்கு தருகிறேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காயப்படாமல் நீ எதையுமே சாதிக்க முடியாது. தோல்வியடையாமல் வெற்றியை மிக எளிதாக பெறவே முடியாது. கஷ்டத்தை அனுபவிக்காமல் யாரும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்ததாக எந்த வரலாறுமே இல்லை. துன்பத்திற்கு பின் வரும் இன்பமே இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் மிக உண்மையான விஷயமும் கூட. நீயும் இப்பொழுது வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வேதனையான காலங்கள் எல்லாம் மாறும் நேரம் வந்துவிட்டது. அந்த நேரத்தை நான் உனக்காக ஏற்படுத்துவேன். இதுவரை கஷ்டகாலத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்த உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறது. என் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் மாறப்போகிறது. நான் அதை என் பிரியமான கண்மணிக்காக மாற்றியே காட்டுவேன். உன்னுடைய மகத்தான வெற்றி என்பது இந்த உலகத்தை வெற்றி கொள்வதைக் காட்டிலும் உன் மனதை வெற்றி கொள்வதே மிக மகத்தான வெற்றி. உன் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள், சந்தோஷமாக வைத்துக்கொள், ஆனந்தத்தோடு வைத்துக்கொள். நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையின் வெற்றியை மிக சுலபமாக அடையலாம். நான் அதை உனக்கு தயார்படுத்துவேன். உன்னுடைய சந்தோஷத்தில் 1000 பேர் உன் அருகில் இருந்தாலும் அது உண்மையாக உறவாக இருக்காது. நீ கஷ்டப்படும் பொழுது, வேதனைப்படும் பொழுது, உனக்கான துன்பத்தை நீ அனுபவித்து கொண்டிருக்கும் போது உன் அருகில் உன் கண்ணீரை துடைக்க, உன் கவலையை மறக்க, உன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொள்ள உன் அருகில் யார் இருக்கிறார்களோ அவர்கள்தான் மிக உன்னதமான உறவுகள், மிக உண்மையான உறவுகளும் கூட. மறந்தும் கூட அந்த உறவுகளை காயப்படுத்த எண்ணிவிடாதே. உன் மனதில் 1000 போராட்டங்களும் 1000 வேதனைகளும் எத்தனை குழப்பங்கள் இருந்தாலும் உன்னோடு அந்த நேரத்தில் இருக்கும் அந்த உறவுகளை உன்னுடைய வேதனையால் கஷ்டப்படுத்தி விடாதே, காயப்படுத்தி விடாதே. ஏனென்றால் அவர்கள் உறவு உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதை பத்திரமாக தக்க வைத்துக்கொள். அது மட்டுமல்லாமல் நீ வேதனைப்படும் பொழுது உன் வேதனையை பார்த்து சிரிப்பவர்களும், உன் வேதனை மிக அதிகமாக இருக்கட்டும் என்று விரும்புவர்களும் உன் அருகில் இருந்தால் அதை நீ கண்டு கொண்டால் அவர்களை விட்டு விலகி வந்துவிடு. அதுதான் உன் வாழ்க்கைக்கும் சரி, உன் மனதிற்கும் சரி மிக நன்றாக பொருத்தமாகவே இருக்கும். உன்னிடம் ஒன்றை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய வேதனையை பற்றியும், உன்னுடைய கஷ்டத்தை பற்றியும், உன்னுடைய கஷ்டகாலத்தை பற்றியும் மற்றவர்களோடு எப்பொழுதும் பகிர்ந்து கொள்ள நினைக்காதே. மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொண்டால் நம் மனம் சற்று ஆறுதலாக இருக்கும் என்று நீ நினைத்து பகிர்ந்து கொள்கிறாய். ஆனால் நீ யாரிடம் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதில்தான் மிக முக்கியம் அடைந்திருக்கிறது. நீ மற்றவர்களிடம் ஆறுதலை தேடி பகிரும்போது அது மற்றவர்களுக்கு மிக சந்தோஷமாக போய்விடுகிறது. சில பேர் உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து மனம் வருந்தி உண்மையாலுமே உனக்கு நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கூறுகிறார்கள்.
ஆனால் மேலும் சில பேர் ஆறுதல் வார்த்தைகள் கூறுவதைப் போல நடித்துக்கொண்டு உனக்கு சொல்லிவிட்டு பின்பக்கம் சென்று மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். நீ படும் துன்பத்தை பார்த்து வேறு சிலரோ நீ படும் கஷ்டத்தை பார்த்து உனக்கு முன்பாகவே நீ அப்படித்தான் கஷ்டப்பட வேண்டும், நீ செய்ததற்கு அப்படிதான் உன் வாழ்க்கை இருக்கும் என்று உனக்கு நேருக்கு நேராகவே பேசுகிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்களும் உறவுகளும் உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கிறது. அதனால் யார் நல்லவர்கள், யார் உன் மனதை மேலும் காயப்படுத்த நினைக்கிறார்கள், யார் உன் வேதனையை துடைக்கிறார்கள், யார் உண்மையாலுமே உன்னை மதிக்கிறார்கள், உன் அன்பை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை மிக எளிதாக உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உன் மனம்தான் போராட்டத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறதே. எனவே எந்த கவலையையும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. எதுவாக இருந்தாலும், என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அனைத்தையும் என் காலடியில் வந்து கொட்டிவிடு. உனக்கு தேவையானதை தகுந்த நேரத்தில் தக்க சமயத்தில் உனக்கு கிடைக்க வேண்டிய தருணத்தில் நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் நல்லது நடத்த வேறு யாரும் இருக்கவே முடியாது. ஏனென்றால் நான் உன் தகப்பனல்லவா? உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு நல்லதை செய்து கொண்டிருக்கிறேன். உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். நம்மளுடைய பிரச்சனைகளையும் சோதனைகளையும் யாரிடம் சொன்னால் மனது பாரம் குறையும் என்று நினைத்து கொண்டு வீணே போய் பிரச்சனைகளில் நீயே மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என் குழந்தையே. எனவே யாரிடமும் எதையும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்துவிடு. உண்மையாகவும் மற்றவர்களுக்கு நேர்மையாகவும் இப்படி இருப்பதால்தான் என் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் சோகங்களும் நிரம்பி வழிகிறதா என்ற குழப்பம் உன் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. நேர்மையாக சில சமயம் இருக்கும் பொழுது கெடுதல் வரத்தான் செய்யும். அதற்காக உன்னுடைய நல்ல எண்ணங்களையும் நல்ல வழிகளையும் மறந்துவிட்டு தவறான வழியில் நீ சென்றால் இதைவிட பல இன்னல்களை சந்திக்க வேண்டும் குழந்தையே. எனவே எப்பொழுதும் நேர்மறை சிந்தனையோடு மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் நினைக்காத வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ பழகிக்கொள். மறந்தும் கூட மற்றவர்களின் பேச்சிற்கு ஆளாகாதே. வீணாக நீயே உனக்கான கஷ்டத்தை தேடிக்கொள்ளாதே. நான் ஒன்று சொல்கிறேன் கண்மணியே, பொறுமையாக கேள். சோதனைகள் நல்லவர்களுக்கு வரும். ஆனால் வீழ்ந்து போகும் அளவிற்கு சோதனைகள் வராது. சோதனைகள் வந்தாலும் நல்லவர்கள் வீழ்ந்து போவதே இல்லை. அது மட்டுமல்ல, தவறு செய்பவர்கள் நல்லதாக நன்மையாக வாழ்ந்துவிடவும் மாட்டார்கள். மற்றவர்களிடம் சிரிப்பை தவிர வேறு எதையுமே காட்டாதே. எது நடந்தாலும் உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அமைதியாக ஒரு புன்னகையை செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடு. இப்படி செய்வதால் நீ கோழை என்றாகி விடாது என் குழந்தையே. எப்பொழுதுமே
தொடக்கம் கடினமாக இருந்தால் முடிவு சுலபமாகவே இருக்கும். அதுபோலத்தான் உன் வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் உனக்கு அதிகமாக வருகிறதென்றால் நல்லது, சந்தோஷம், இன்பம் எல்லாம் ஒன்றோடு கூடிக்கொண்டு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாகவே இருக்கும். உன் கஷ்டகாலமெல்லாம் முடிந்துவிடும் நேரம் நெருங்கி இருக்கிறது என் பிரியமே. நீ இதுநாள் வரை செய்த புண்ணியமும் தர்மமும் உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னை நிச்சயமாக வந்து காப்பாற்றும்.